முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் கடுங்குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனையின் போது முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனையானது நடைபெற்றது. இந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கடுங்குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் பாலியல் குற்ற வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனையானது நடைபெற்றது. இந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கடுங்குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பாலியல் குற்ற வழக்கு விசாரணைகளை துரிதமாக நடத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோரை தடுக்கும் வகையில் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜயின் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனையின் போது முதலமைச்சர் விஜய் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கடுங்குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் பாலியல் குற்ற வழக்கு விசாரணைகளை துரிதமாக நடத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோரை தடுக்கும் வகையில் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என முதலமைச்சர் விஜயின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞருடனான ஆலோசனையின் போது முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் விஜய் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞருடனான ஆலோசனையின் போது முதலமைச்சர் விஜய் தரப்பில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில் கடுங்குற்ற செயல்கள் துரிதமாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதேபோல் பாலியல் குற்ற வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனையின் போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் குற்ற வழக்கு விசாரணைகளை துரிதமாக நடத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோரை தடுக்கும் வகையில் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். முதலமைச்சர் விஜயின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். எதிரான குற்றங்கள்ல விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முதலமைச்சர் அதிகாரிகளுடனான அந்த ஆலோசனையில குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இன்றைய தினம் சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதுல தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் கலந்து கொண்டார். அதே போன்று தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், அதே போன்று இந்த சிங்க பெண்கள் அதிரடிப்படை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது காவல்துறையில. அதுல ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பவானீஸ்வரி ஐபிஎஸ் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் எல்லாமே அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய பாதுகாப்பு, அதற்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பாக எது மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது, வழக்கு எவ்வாறு விரைவாக விசாரணை நடத்தப்படுகிறது, குற்றவாளிகளை எவ்வளவு விரைந்து நம்ம கைது செய்ய வேண்டும் போன்ற விவகாரங்கள் எல்லாம் அதிலே ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதிலே முதலமைச்சர் விஜய் பல்வேறு உத்தரவுகளை அதிகாரிகளுக்கு பிறப்பித்திருக்கிறார். அதிலே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதனை விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்த பிறகு விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகள் கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வழக்குகளின் விரைவான விசாரணை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, சமூக நலத்துறை மற்றும் அரசினுடைய தலைமை வழக்கறிஞர்கள் ஆகியோரும் இந்த கூட்டத்திலே இருந்திருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் சாய்குமார் இருந்திருக்கிறார். இதே போன்று உள்துறை செயலாளர் மணிவாசன் இருந்திருக்கிறார். அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன், அதே போன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் மரியம் பல்லவி பல்தேவ், காவல்துறையினுடைய டிஜிபி
சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இந்த அதிகாரிகள் முன்னிலையில அந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் வழக்குகளை முறையாக நடத்தி கடுமையான தண்டனை பெற்றுத் தருவது எதிர்காலத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோருக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக அவர்களுக்கு ஒரு தடையாக அமையும். இது போன்ற நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் இப்படி குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு அது ஒரு தடையாக அமையும் என்று அவர் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த இந்த கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த கொலை செய்யப்பட்ட வழக்கு தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தார். அந்த வழக்கில் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும் மிக விரைந்து அதில் விசாரணை நடத்தி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் தான் இது தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர்கள் அவர்கள் ஒரு வலியுறுத்தலை முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையிலே நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். டிஜிபி, தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கியமான விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பார்த்தோம் என்றால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஈடுபடுவோர் மீது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.